ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மரியன்னை வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னை மன்றாட்டிலுள்ள ஒரு திருப்பெயரை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மறைபொருளின் ரோஜா மலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மிஸ்டிக்கல் ரோஸ் ப்ரே ஃபார் அஸ் என்னும் மன்றாட்டிலுள்ள மறைபொருளின் ரோஜா மலரே என்னும் திருப்பெயரை நாம் தியானிப்போமாக. அன்னை மரியாவுக்கு எத்தனை பெயர்களில் அந்த பெயர்களில் மலர், ரோஜா மலர் என்று அழைக்கப்படுகின்றார்கள். பெண்களை மலர்களுக்கு ஒப்பிட்டு நம்முடைய இலக்கியங்கள் எவ்வளவோ பேசியிருக்கின்றன. கண்ணதாசன் பாடல் எழுதியிருக்கிறார். என்ன பாடல் எழுதியிருக்கிறார்? காலங்களில் அவள் வசந்தம், மலர்களில் அவள் மல்லிகை என்று எழுதியிருக்கிறார். ஆனால் விவிலியத்தின் பார்வையில் மலர்களிலெல்லாம் சிறந்த மலர் ரோஜா மலர் தான். அதை விவிலியத்தின் பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம். எடுத்துக்காட்டாக சீராக்கின் ஞான நூல் 24:14 நாம் வாசிக்கின்றோம். எங்கேதி ஊரின் பேரிச்ச மரம் போலவும், எரிக்கோவின் ரோஜா செடி போலவும், சமவெளியின் அழகான ஒலிவ மரம் போலவும் நான் ஓங்கி வளர்ந்தேன் என்று ஞானத்தை பற்றி சீராக்கின் ஞானம் சொல்கிறது. ஞானத்தை எதற்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள் பாருங்கள், அழகான ஒலிவ மரம். ஆகவே மரங்களிலெல்லாம் சிறந்த மரம் ஒலிவ மரம். முதற்கனிகளின் காலத்தில் மலரும் ரோஜா போன்று ஞானம் ஒப்பிடப்படுகிறது. ஆகவே அன்னை மரியா ரோஜா மலருக்கு ஒப்பிடப்படுகிறார். காரணம், விவிலியத்தின் பார்வையில் மலர்களிலெல்லாம் சிறந்தது ரோஜா மலர். அது மட்டுமல்ல, அவர் மறைபொருளின் ரோஜா மலர் என்றும் அழைக்கப்படுகிறார். சில இடங்களில் அன்னை மரியா காட்சி தருகின்ற பொழுது நானே மறைபொருளின் ரோஜா என்று காட்சி தந்திருக்கிறார்கள். ஆகவே மிஸ்டிக்கல் ரோஸ், ரோசா மிஸ்டிகா போன்ற பக்தி முயற்சிகள் அதிலிருந்து தோன்றியிருக்கின்றன. இப்பொழுதும் அத்தகைய பக்தி முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அன்னை மரியா மறைபொருளின் ரோஜா மலர் என்று அழைக்கப்படுகின்றார். மறைபொருள் என்றால் என்ன? மறைபொருள் என்றால் நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாத இறை உண்மைகளைத்தான் மறைபொருள் என்று சொல்கிறோம். நம் வாழ்வில் ஏராளமான மறைபொருட்கள் இருக்கின்றன. கடவுளே ஒரு மறைபொருள் தான். எனவே தான் மறைபொருளானவனை உன்னை மனங்களில் குடி வைத்தோம் என்று நாம் பாடல் பாடுகிறோம். இறைவன் ஒரு மறைபொருளாக இருக்கிறார். இறை நம்பிக்கை ஒரு மறைபொருளாக இருக்கிறது. நற்கருணை ஒரு மறைபொருளாக இருக்கிறது. அன்னை மரியின் தாய்மையும் கன்னிமையும் மறைபொருளாக இருக்கின்றன. ஆகவே அன்னை மரியா மறைபொருளின் ரோஜா மலராக இருக்கிறார். அவருடைய தாய்மையை, அவருடைய கன்னிமையை, அவருடைய வாழ்வின் முழுமையை நம்மால் முற்றிலுமாக புரிந்து கொள்ள முடியாது. எனவே அவர் மறைபொருளாக இருக்கின்றார். புனித சிப்ரியான் மரியனை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த மறைபொருள் என்பது அவருடைய மறை சாட்சியத்தை குறிக்கிறது, அவருடைய தியாக வாழ்வை குறிக்கிறது. அன்னை மரியா மறை சாட்சியரின் அரசி என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் இந்த உலகில் உள்ள எல்லா மறை சாட்சிகளுடைய துன்பங்களையும் அவர் ஒரு சேர அனுபவித்திருக்கிறாராம். எனவே அவர் மறைசாட்சியின் அரசி என்று அழைக்கப்படுகிறார். எனவே இந்த மறைபொருள் என்பது அன்னை மரியினுடைய மறை சாட்சியத்தை குறிக்கிறது என்று புனித சிப்ரியான் சொல்கிறார். புனித கலிஸ்டர் சொல்கிறார், இந்த மறைபொருள் என்பது விண்ணகத்தை குறிக்கிறது. இந்த மலர் மண்ணக மலர் அல்ல, இது விண்ணக மலர். இந்த ரோஜா இவ்வுலகை சார்ந்ததல்ல, அவ்வுலகை சார்ந்தது. ஆண்டவர் இயேசு கூறினார் அல்லவா, நீங்கள் இவ்வுலகில் வாழுகிறீர்கள், ஆனால் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்லர், நீங்கள் மறு உலகை சார்ந்தவர்கள். கொலோசையருக்கு எழுதிய திருமுறையில் பவுல் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களாயின் மேல் உலகில் உள்ளவற்றையே நாடுங்கள். ஆகவே அன்னை மரியா மறைபொருளின் ரோஜா மலர் என்றால் அவர் இவ்வுலகை சார்ந்த சாதாரண மலர் அல்ல, அது இன்று மலர்ந்து நாளை வாடிவிடுகிறது. ஆனால் அன்னை மரியா என்றும் வாடாத, என்றும் மனம் வீசுகின்ற ஒரு ரோஜா, விண்ணக ரோஜா மலராக இருக்கின்றார் என்று புனித கலிஸ்டர் சொல்லியிருக்கிறார். ஆகவே திரு அவையின் புனிதர்கள், திரு அவை தந்தையர்கள் இந்த மரியன்னையின் பல சிறப்புகளை பல கோணங்களில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். நாம் எல்லோருமே ரோஜா மலர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அன்னை மரியா நமக்கு விடுக்கின்ற அழைப்பு. சாலமோனின் ஞான நூல் 2:8 நாம் வாசிக்கின்றோம், ரோஜா மலர்களை அவை வாடும் முன் நமக்கு முடியாக சூடிக்கொள்வோம். ஆகவே விண்ணக ரோஜா மலரான அன்னை மரியாவை போலவே நாமும்
ரோஜா மலர்களாக மாறுவோமாக. அந்த மலர்களை நம் வாழ்வில் அணிந்து கொள்வோமாக. மறைபொருளான ரோஜா மலரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்களுக்கு அமைதி உரித்தாக.